நாராயண் சார் இருக்காருங்களா? நீங்க? கலைஞருடைய மகன் நான். சிரிக்காதீங்க, சாமி பேரு. நைட்டு கண்ணை குத்திரு. கம்மியில என் மடியில படுத்துங்க. வாங்க வாங்க. ஒன்னும் கவலைப்படாத குமார். கவுன்சிலர் பசங்க எல்லாம் கூட்டு வந்திருக்காரு. ஏதாவது ஒண்ணுன்னா உள்ள புந்து அடிப்போம்ல. சுண்ணாம்பா. தவைக்க தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. அவர் வந்து பனையூர் பங்களால த்ரிஷா வச்சிருந்தாரு. அவங்க பொண்டாட்டி பாத்துக்குது, அதனால டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கு. உனக்கு ஊசி போட்டது அவர் தாண்டா, அவர் தாண்டா மெயின் வில்லன். எப்படி தெரியுமா கேள்வி கேக்குது? என்ன எங்க விஜய்க்கு 1000 அக்கா இருக்கு, 1000 தங்கச்சி இருக்கு, பொண்டாட்டியா இருந்துட்டு போறேன். பொண்டாட்டியா எல்லாத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யார் வேணா போட்டுட்டு போட்டு. என்ன மாதிரி உலகத்துல நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம், இவனுக்கு என்ன மாதிரி கூட்டம்ன்றத பாருங்களா. என்ன பாக்குறீங்க? நான் இனிமே உங்க கூட குடும்பம் நடத்த மாட்டேன். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஏய் ஷகிலா, செல்வி செல்வி ஐயோ இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அட பாவி நீ நல்லா இருப்பியா? உனக்காக நான் ஒருத்தி இங்க காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ இந்த கருப்பருக்கு குடிக்கிறத கேட்க பாரு. ஒரேங்க கரகன வாயில குத்து போடுவேன். நீ பாட்டி சக்காலத்தி. இன்னைக்கு நீ பொண்ணுலாம் கமெண்ட் போட்டுருக்கு. ஆனா சீக்கிரம் டைவர்ஸ் கொடுனா, நான் வந்து உன் கூட வாழ்றேங்குது. அண்ணான்னு சொல்லிட்டு உன் கூட வந்து நான் வாழ்றேன்னு சொல்லுதுன்னா இது எந்த மாதிரியான கேரக்டர்னு பாருங்க. என்னடா சவுண்ட் குடுக்குறீங்க? தலைவர பொதுக்குழு கூட்டி இருக்கிறோம். நீங்க இந்த பொண்ணை வச்சிருக்கிறது தொண்டனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை? தினம் 5 ரூபாய் டீ செலவுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? இது சத்தியமா சொல்றேன். பர்சனலா பேசக்கூடாது, தனி மனித வாழ்க்கையை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு கடந்து போனா அப்புறம் நான் என்ன மாதிரி ஒரு அயோக்கிய போய் யாரும் இருக்க முடியாது. இத அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு பாத்துட்டு எப்படிங்க கடந்து போக முடியும்? நேத்துல இருந்து ரைட் அப் எழுதுறாங்க, நேத்துல இருந்து வீடியோ போறானுங்க, ஒருத்தலாம் கார்ல உட்கார்ந்து வீடியோ பேசுறான். இது முழுக்க திமுகவோட சதிங்கறான். டேய் எல்லாம் பேர் என்ன தெரியுமா? அது உங்க கட்சி தன்னோட மனைவிடா, 25 வருஷம் வாழ்ந்துருக்குடா, காதலிச்சு திருமணம் பண்ண மனைவிடா, அது புகார் கொடுத்துருக்குது. இதுக்கு பின்னாடி அரசியல் அயோக்கிய. உங்க வீட்டுல நடந்தா சொல்லுவியா? உங்க வீட்டுல ஒண்ணு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க அறகுறையா வேலை செய்யறாங்க? எதுக்கு சார் இந்த ஊருக்கு? விளையாடுறானுங்கண்ணா, பொறுமையா நாசம் பண்ணி தான் கொள்ளுவானுங்க. வாங்கடா. வாடா. அண்ணா குமார், அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலாம்ண்ணா. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். அவ ஆள் யாராவது மாட்டாமையா போறா? நீ உத்தமனா இருந்தா, உன் வாக்கு சுத்தமானதா இருந்தா, உன் முன்னாடி தவிர வேற எந்த பொம்பளை தொடர்ந்து சொல்லி இந்த துண்டை தாண்டி சத்தியம் பண்ணியா பாப்பா. என்ன யோசிக்கிற? நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எந்த ஆம்பளையாலும் தாண்ட முடியாது. நானே தாண்ட முடியாது. என்ன சக்கரைக்கு சிரிப்பை பாருங்க. சொன்ன உடனே அங்கிருந்து திரும்பி சிரிக்கிறா.